12th Max, example 7.15. Find the acute angle between the curve y equal to x square and x equal to y square at their point of intersections 0, 0 and 1, 1. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா y equal to x square x equal to y square இந்த ரெண்டு பாராபோலாவும் இன்டர்செக்ட் பண்ற பாயிண்ட்ல உங்களுக்கு தீட்டா வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கர்வ் நான் அப்படியே எடுத்துக்கிறேன். y equal to x square. இதில் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கொடுத்துருக்கிறதால நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, டைரெக்டாக ஸ்லோப் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ y equal to x ஸ்கொயர்னா இதை ஒரு முறை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா y dy by dxஆக மாறும். x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x dy by dx equal to 2x. அடுத்து இது வந்து நம்ம பாயிண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி m1 எடுத்துக்கிறேன், இது 2xன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கர்வ் y ஸ்கொயர் equal to x. இது எக்ஸை பொறுத்து ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பவர் குறையும் 2y. ஸோ செயின் ரூல் படி y டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்கன்னா dy by dx. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்கன்னா 1. இந்த 2y வந்து அப்படியே ரைட் சைட் கொண்டு போனீங்கன்னா 1 by 2y dy by dx equal to 1 by 2y. அப்போ இந்த செகண்ட் கர்வுடைய ஸ்லோப் m2 equal to 1 by 2y அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் angle between the curve இந்த இடத்துல tan theta equal to angle between the curve கான ஃபார்முலா tan theta equal to m1 minus m2 by 1 plus m1 m2. m1 value 2x அதை எடுத்துன்னு வந்து இங்க அப்ளை பண்ணுங்க. 2x minus m2 value 1 by 2y. அதே மாதிரி டினாமினேட்டர்ல 1 plus m1 value again 2x into m2 value 1 by 2y. இங்க 2க்கு 2 கேன்சல் பண்ணலாம்னு நினைப்பீங்க, கேன்சல் பண்ணாதீங்க. ஏன்னா இங்க நியூமரேட்டர் நீங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும், நியூமரேட்டர்ல எல்சிஎம் எடுக்கும்போது இங்க 2x இருக்கு, இங்க 2y. அப்ப என்ன ரிசல்ட்ஸ் கிடைக்கும் பாருங்க, 4xy minus 1 whole divided by 2y. அதே மாதிரி டினாமினேட்டர்லயும் நீங்க இந்த 2x 1ஓட மல்டிப்ளை பண்ணிட்டு உடனே இங்க LCM எடுத்துங்க. அப்படி LCM எடுக்கும்போது என்ன வரும் பாருங்க, டினாமினேட்டர்ல 2y plus 2x divided by 2y. இந்த 2yக்கு 2y அப்படியே கேன்சல் பண்ணிக்கோங்க. ஃபைனலா என்ன ரிசல்ட்ஸ் கிடைக்குது, நியூமரேட்டர்ல 4xy minus 1 divided by இது அரேஞ்ச்மெண்ட்டோட எழுதிக்கிறேன் 2x plus 2y. So finally tan theta equal to 4xy minus 1 by 2x plus 2yங்கிற ஆன்சர்ஸ் கிடைக்குது. இங்க பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து 0, 0, 1, 1 ரெண்டு பாயிண்ட் நமக்கு அவைலபிளா இருக்கு. அப்போ ரெண்டு ஆங்கிள் பிட்வீன் நம்ம கண்டுபிடிக்கணும், அதாவது θ1 and θ2. 0, 0க்கு வந்து θ1னும் 1, 1க்கு வந்து θ2னும் நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அதாவது let θ1 and θ2 be the angle at 0, 0 and 1, 1 respectively. அதுல 0, 0 இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஆங்கிள் என்ன வருதுன்னு நான் கண்டுபிடிக்க போறேன், θ வேல்யூ. at 0, 0 tan θ1 நமக்கு வந்து ஃபைனலா ஒர்க் பண்ணி வச்சிருக்கிற அந்த ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்னா tan θ ஈக்குவல் டு அந்த ரிசல்ட்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதில் θ1ன்னு அப்ளை பண்ணீங்கன்னா இங்க லிமிட் பேஸ் பண்ணி இதுக்கு ரிசல்ட்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. லிமிட் x, y tends to 0, 0. ஸோ ஃபங்க்ஷன் நாம என்ன கண்டுபிடிச்சோம்னா லாஸ்ட் 4xy minus 1 by 2x plus 2y. ஸோ இந்த ரிசல்ட்ஸ்ல எக்ஸும் ஒய்யும் ஜீரோவா அப்ரோச் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இதில் அப்ளை பண்ணுங்க. அப்போ எக்ஸும் 0 ஒய்யும் 0னா என்ன வரும், இங்க 4 into 0 0 minus 1, அதாவது நியூமரேட்டர்ல நமக்கு ரிசல்ட் -1ன்னு கிடைக்கும். டினாமினேட்டர்ல இங்க எக்ஸை ரீப்ளேஸ் பண்ற வேல்யூ 0, ஒய்யை ரீப்ளேஸ் பண்ற வேல்யூ 0, 0 plus 0 0. இங்க அப்சல்யூட் பண்றோம் இல்லையா, அதாவது மாடுலஸ் அப்ளை பண்ணும்போது இந்த -1 வந்து என்ன ஆகும், +1ஆ மாறிடும். அப்போ 1 by 0, 1 by 0 என்ன வரும், இன்ஃபினிட்டிவ். 1 by 0 வேல்யூ என்ன, இன்ஃபினிட்டிவ். எனக்கு θ1 வேல்யூ வேணும்னா tan ஃபங்க்ஷனை நீங்க ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணீங்கன்னா என்னவா மாறும் பாருங்க, tan இன்வர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டிவ். ஸோ இந்த இடத்துல
tan inverse of infinitive எந்த டிகிரிக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரிக்கு. அதாவது theta 1 that's equal to 90 டிகிரி. ஸோ 0,0 என்ற அந்த பாயிண்ட்ல ஆங்கிள் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா theta 1 equal to π/2ங்கிற ரிசல்ட் கிடைக்குது. நெக்ஸ்ட் அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் செகண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிறோம். அட் 1,1 இப்போ 1,1 வரும்போது நமக்கு ப்ராப்ளம் இல்லை, ஈஸியாக இதை சால்வ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு theta 2ன்னு எடுத்திருக்கோம். அப்போ tan theta 2 equal to ஃபங்க்ஷன் என்னவோ அதை ஒரு முறை எடுத்து எழுதிக்கங்க. என்ன ரிசல்ட் கிடைச்சிருந்தது? 4xy minus 1/2x plus 2y. இதில் எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 1. அது ரெண்டும் எடுத்துன்னு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 4 into இங்கே 1 அப்ளை பண்ணீங்கன்னா 1 4s are 4 minus 1. இங்கே எக்ஸோட வேல்யூ 1 அப்ளை பண்ணீங்கன்னா 2 1s are 2, 2 1s are 2. இங்கேயும் ஒய்யோட வேல்யூ 1, அப்போ அகைன் இங்கேயும் 2ங்கிற ஆன்சர் கிடைக்குது. 4ல் 1 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 3, இங்கே 2 + 2 என்ன வரும்? 4. இங்கே மாடுலஸ் அப்ளை பண்ணாலும் நமக்கு ரிசல்ட்ஸ் எப்படி வரும் அப்படின்னா tan theta 2 equal to 3/4. ஆன்சர் ஃபைனலாக இப்படி கிடைக்குது. அப்போ எனக்கு theta 2 வேணுமா? அப்போ theta 2 that's equal to tan inverse 3/4. tan inverse 3/4. ஸோ நமக்கு வந்து theta 2 உடைய ரிசல்ட்ஸ் ஃபைனலாக நமக்கு இங்கே tan inverse 3/4ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ புக்கில் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் இந்த சம் வந்து வேறு மாதிரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த ஆர்டர்லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டயக்ராம் புக்கில் இருக்குது, ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.